வீரவனையிலே வருகின்ற பொழுது அக்காண்டு இடத்திலே வாதாடி என்னமாறு எழுப்ப வரவானது வாங்கிக் கொண்டு சத்த கன்னிமாறு 6 பேர் துறப்புடுச்சு அதற்கான தங்கச்சி என்னமாறு தேடி வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது பூங்குண்டாம்பள்ளம் குஞ்சிவன காட்டு தங்கச்சி வந்து மயங்கி விழுந்தார். இது கண்ட எம்பெருமான் அம்பு போடுகின்ற பொழுது தலக்கன்று பொறுத்து வந்து தங்கச்சி மேல தீர்த்தம் அடிச்சது முகத்திலே தங்கச்சி மயக்கம் தெரிஞ்ச உடனே அண்ணன்மார் சாமிகள் வீரவனக்காடு வேட்டைக்கு வந்து தண்ணீர் கேட்பாங்களே என்று சொன்னேமோ எப்படி தண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லி தங்கச்சி எம்பெருமா மாயவரை வேண்டி திருமண பெருமண்ண ஒத்து கூட்டி வச்சு அழுத புலம் போனார். அப்படி அழுத புலப்புகின்ற பொழுது மண்கரன் உண்டாச்சு மாயவன் கிருவையிலே அந்த மண் கரகத்திலே தீர்த்தமானது வந்து வேப்பந்தலையால் காட்டு தலைவடிச்சு மேல வச்சு தங்கச்சி அங்கே இருந்து புறப்பட்டு என் கண்ணமாரத்தை தங்காயிதானே அண்ணா எனக்கு தேட கிளக்கிலேயே வேசத்திலே கிளக்கிலேயே அண்ணா என்னோட கண்ணு கிளியே கண்ணுக்கு மனவேலே நான் வந்து கொண்டு இருக்கிற போது எப்படி உங்க பல்லாக்குதானே போனீங்களே போகும்போது பல்லாக்கு வழிவட்டங்களும் ஆனவன சேனைகளோடு போனீங்களே அண்ணா உங்களுடைய இந்த பல்லாக்கு போனதாரோ உங்க தண்டிகை போனதானமோ அண்ணா அண்ணா எனக்கு திக்கு நல்லா
திக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லிக்கொண்டு குறிஞ்சிவன காட்டிலே இருந்து ஊண்டா பள்ளத்திலே இருந்து வடுகளத்தை நாடி தங்க இந்த அடிமையில்தானே எப்பொழுது அண்ணா யாருக்கு எந்த அநியாயம் செய்ய மாட்டீர்களே. ஆனால் அண்ணன் வந்தா அடுத்த வரை சொல்வதில்லை, விளைப்பாளர்கள் வந்தா பின்னே வரை சொல்வதில்லையே. அப்பேற்பட்ட நம்முடைய தர்மனுடைய குடும்பம் அல்லவா, உங்களை எத்தனை பேருக்குறையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய வல்லல் அல்லவா, அப்பேற்பட்ட உங்களே இந்த வீரமர கேட்டவாருங்க அண்ணா பொன்னாங்கோ பொன்னாங்கோ ரவி அண்ணாங்களே பொன்னாங்கோ பொன்னாங்கோ உங்க அநியாயத்தை அநியாயத்தை செய்தாங்கோ அண்ண செய்தாங்கோ அருங்கண்ணா அருங்கண்ணா பொன்னாங்கோ பொன்னாங்கோ செய்தாங்கோ செய்தாங்கோ கல்யாண கைவாளி கைவாளி எங்கே அண்ணா எங்கே அண்ணா கொண்டு வந்தோ கைவாளு கைவாளு என்னாச்சு என்னாச்சு வைக்க வேண்டியது அங்க நிக்க கூடாது, இங்க வந்து நிக்கணும், பலுவா பிடிக்கணும். அதன்மார் சாமிகள் வீரவாக்காடு வெங்கச்சாங்கல் மேட்டிலே மாண்டாளம் மாண்டிருந்தார் மண்டிகிட்ட பாவனையாக அருக்காலை தங்கச்சி ஓடி கொடியாக அன்னமார் சாமிகளை கண்ணிலே கண்டு அணு அணுவாக சொல்லி அழுதுவிட்டு எங்க அன்னமார் சாமிக்கு கத்திவட்ட காயமெல்லாம் காயமானது பொருந்திவிட்டார், அம்பு வட்ட காயமெல்லாம் மரக்காயமானது பொருந்திவிட்டு பொன்னூசி உஞ்சரையெல்லாம் பொருந்தி விட்டார் மேனியிலே. அப்படி பொருந்தி விடுகின்ற பொழுது உயிரை கொடுத்தார் எம்பெருமா மாயவர். கூட்டல் வந்து உயிர் போந்தது தங்கச்சி தீர்த்தமானது அழைச்சாங்க. தீர்த்தமானது பொழுது அண்ணமாரி கூட்டுல வந்து ஞாபகம் உயிர் போந்தனேமா அண்ணனுக்கு காலாடி கையாடியே உயிர் வந்தது போ கையாடியே அண்ணனுக்கு உயிர் வந்தது போ இதுக்கு நடந்து
தண்ணி போட்டு